சிறகடிக்க ஆசை இன்னைக்கான எபிசோட்ல முத்து பணத்தை திருடினவங்களே எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த பணத்தை திருடினவங்க வேற யாரும் இல்ல, அந்த ஆட்டோ டிரைவரே தான். அதையும் முத்து எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு. முத்து போய் இந்த ஆட்டோ டிரைவரை அடிச்சு கேட்கும்போது, ஆமா நான் தான் சார் பணத்தை எடுத்தேன், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நிறைய கடன் வாங்கியிருப்பாரு, அதை கட்ட முடியாம கடன்காரங்க எல்லாம் வீட்டுல வந்து பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அதுக்கு பயந்துக்கிட்டு அவரும் ஆளுங்களை வச்சு பணத்தை திருடிடுவாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் என் பொண்டாட்டி பிள்ளைங்க ரோட்டில் நிற்கலாம் தான் சார் குத்திக்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நானே போய் போலீஸில் சரண்டர் ஆயிடுறேன் சார், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரோட ஒய்ஃப் இருந்துட்டு, சார் இவர் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்குன்னா நானே என் பிள்ளைய போய் சாக வேண்டியதா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு முத்துக்கு கஷ்டமாக இருக்குது. முத்துவும் நீங்கள் போலீஸில் மாட்ட வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருடங்களை பிடிச்சி நான் பணத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து போலீஸ் திருடுங்க எங்கன்னு கேட்டால் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி முத்துவோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, அதை நான் பிடிக்கும்போது பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் உடனே நான் கடன் வாங்கின இடத்துல என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் கடன் வாங்கியிருப்பாருல்ல, அங்கே தான் சத்யா வேலை செய்கிறாரு. சத்யா இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன் சார்கிட்ட, நீங்கள் போங்கன்னு சொல்லி அந்த 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி விட்டுறாங்க. முத்து உடனே அந்த டிரைவர் கிட்ட, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும்ல, என்கிட்ட 2 கார் இருக்கு, நான் வாடகைக்கு ஓட்டிட்டு இருக்கேன், வாடகைக்கு ஆள் வந்தா சொல்றேன், நீங்க வந்து ஓட்டுங்க, அதுல கொஞ்சம் நீங்க பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முத்து. எங்க ஒய்ஃப் கிட்டயும் உங்களுக்கு பூ கட்ட தெரியுமா, என் ஒய்ஃப் பூ வியாபாரம் தான் பண்றாங்க, டைம் இருக்கும்போது நானும் சொல்றேன் வேலைக்கு, நீங்க வந்து பூ கட்டுங்க, அதுல உங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்றாங்க முத்து. 2 பேரும் இப்படி எக்ஸ்ட்ராவா வேலை பார்த்தீங்கன்னா சீக்கிரமா கடனை அடிச்சிடலாம் அப்படின்றாங்க. இந்த சைட் பார்த்தா சீதாவை போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ்காரும் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவரும் நீங்கள் தான் பணத்தை எடுத்துட்டீங்க, எங்கே வச்சுருக்கீங்க பணத்தை அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. சீதாவும், இல்லை சார் நான் அப்படி பண்ணல, நான் பணத்தை எடுக்கல, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டு வரீங்க, நான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்தது உங்களுக்கு மட்டும் தானே தெரியும், அது எப்படி மற்றவங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி பணத்தை திருடியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீதாவும், இல்லை சார் நான் பண்ணலை சார், நான் தெரியல சார், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பணத்தை திருடல, அப்புறம் எதுக்கு செக்ரட்டரி அனுப்பிச்சிங்க, உங்களுக்கு சேஃபாக தானே நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. சார் அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்றதால சார் நான் அமுச்சு விட்டேன்னா அமுச்சு விட்டுருக்க மாட்டேன் சார்னு சீதா சொல்கிறாங்க. அதை அவங்க நம்பவே இல்லை. ஆட்டோ டிரைவரும் அங்கே தான் இருந்தார், அவர்கிட்டையும் கேட்குறாங்க. அவரும் நான் பணத்தை எடுக்கலை, என்னை நம்புங்க சார், நாங்கள் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாங்க. ஆனால் அதை அவங்க நம்பலை. உடனே சீதாவோட ஹஸ்பண்டும் அவங்க வந்துடுறாங்க. அவரும் வந்து ஏசிக்கு லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் சார், இந்தாங்க சார், நான் தான் எங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார் இவங்க என் வயசு தான், அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை சார், நம்புங்க, அவங்கள பற்றி எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயும் போலீஸ் நம்பவே இல்லை. இதோடயே அந்த சீரியலை முடிச்சிடுறாங்க. இதுதான் சிறகடிக்க ஆசை சீரியலுக்கான இன்னைக்கான எபிசோட் ப்ரோமோ.